திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட காங்கிரஸ் இதை தெரிந்து செய்தது. காங்கிரஸ் செய்திருப்பது பெரிய துரோகம் அப்படின்னு இன்று வரை வரலாற்று பிழைகளுக்கெல்லாம் காங்கிரஸ் மேல இன்னும் பழி இருக்கிறது. பதில் என்ன? நீங்களும் தயவு செய்து சூர்யாவும் நீண்ட நேரம் பேசியிருக்காரு, குறுக்கீடு இல்லாமல் இருந்தால் இந்த உண்மையை வரலாற்றை நான் சொல்லணும். முதல்ல தான் கொல்லப்பட்டால் என்னுடைய ஒவ்வொரு துளி உதிரமும் இந்த நாட்டின் மக்களுக்காக இருக்க வேண்டும் சொன்ன இந்திரா காந்தி அருணாச்சல பிரதேசத்தின் பெரும்பகுதிகளை பல லட்சம் கிலோமீட்டர், கச்சத்தீவு என்பது 1.1 சதுர கிலோமீட்டர் மணல் திட்டு. அதுக்கப்புறம் வர்றேன், ஏன் கொடுத்தாங்கிறதுக்கு நான் வர்றேன். அருணாச்சல பிரதேசம் பல்லாயிரம் சதுர கிலோமீட்டர். அதே மாதிரி சிக்கிம்ங்கிற ஒரு மாநிலத்தை இணைச்சது இந்திரா காந்தி. அது மட்டுமல்ல, பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாட்டை எதிரியாக இருந்த பாகிஸ்தான்லேருந்து பிரித்து கொண்டு வந்து இந்தியாவுக்கு கொடுத்தது மகாசக்தின்னு வாஜ்பாய் புகழ்ந்தார். இப்போ நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு இந்திரா காந்தி இன்றைக்கு இதே கச்சத்தீவை கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய ராஜேந்திரன் சொல்லி வாஜ்பாய் பாஜகவுடைய தலைவர் பாராளுமன்றத்தில் சொன்னார் தெரியுமா? திரிகோணமலையில் அமெரிக்கா அன்றைக்கு ஒரு தளத்தை உருவாக்க முயற்சி செய்தது. இந்திரா காந்தி அவர்கள் அதை தடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சி எடுத்தார்கள். நான் நல்லா சொல்றதை மட்டும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த நேரத்தில் நாம் நான் அலைன் மூவ்மெண்ட்னு ஒரு நடுநிலை நாடுகளாக இருந்தோம். அமெரிக்கா பக்கமும் சாயல, ரஷ்யா பக்கமும் சாயல. உலகத்துக்கு இந்தியா வழி நடத்துச்சு. நேருவும் இந்திரா காந்தியும் தலைவராக இருந்து வழி நடத்திய போது திரிகோணமலை வந்தால் இன்னைக்கு உக்ரைனில் நடக்குதுல சண்டை, நேட்டோ வந்தா என்ன நடக்கும், அந்த சண்டை இன்னைக்கு நடந்து தமிழ்நாட்டில் இருந்து தென்பகுதி பூரா போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராஜேந்திர சூழ்நிலையில், அது மட்டுமல்ல, பல்வேறு நிலைகளில் இலங்கையை தன்வசப்படுத்தியது இந்திரா காந்தி. இந்த 1.1 சதுர கிலோமீட்டருக்கு பதிலாக பல லட்சம் சதுர கிலோமீட்டரை இணைத்தது இந்திரா காந்தி. காலிஸ்தான் ஒரு நாடு வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு பஞ்சாப் இந்தியாவில் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக வேண்டி தன் உயிரையே கொடுத்தவர் இந்திரா காந்தி. இப்படிப்பட்ட இந்திரா காந்தி மீது எந்த விதமான நீங்கள் சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சொல்றேன், இதே இலங்கைக்கு போய் அதானியை கூட்டிட்டு போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கான அந்த நீர்மின் அதாவது மின்சார திட்டத்தை வாங்கி கொடுத்தது யாரு? நம்முடைய பிரதமர். 56 இன்ச்சு 9.25 ஆண்டுகளாக கச்சத்தீவை மீட்காத மோடி அவர்கள் இன்னைக்கு 9.25 வருஷத்துக்கு கழிச்சு நான் கச்சத்தீவை மீட்பேன்னு சொன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலாம், வானத்துக்கேறி வைகுண்டத்தை காண்பிப்பாராம். எல்லாமே ராஜதந்திரம் சொல்லிட முடியுமா? பாருங்க, இன்னைக்கு பாருங்க, கச்சத்தீவை கொடுத்ததால் தான் நம்ம மீனவர்களுக்கு பாதிப்பு பெருசு கிடையாது. அது சொல்ல வர கொஞ்சம் விடுங்க. அந்த கச்சத்தீவில் தான் சில போராளி குழுக்கள், எப்படி மாலத்தீவில் போய் போராளி குழுக்கள், இப்போ உள்ள விடுதலை புலியை நான் சொல்லலை, அங்கே இருந்த வேற போராளி குழுக்கள் போய் மாலத்தீவு அடிக்கும் போது ராஜீவ்காந்தி போய் இராணுவத்தை வைத்து கொண்ட நாட்டை மீட்டு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவரை நம்மளோடு இருந்த மாலத்தீவு இன்னைக்கு மோடி அவருடைய தவறான வெளியுறவு கொள்கையால் நமக்கு எதிரி. நேபாளம் நமக்கு எதிரி, இலங்கை நமக்கு எதிரான ஒரு சூழல். இப்படி சுத்தி உள்ள நாடுகள், பர்மா நமக்கு எதிரான சூழல். இப்படி சுத்தி உள்ள நாடுகள், ஏன் பங்களாதேசத்தை மீட்டு கொடுத்தது நாம, இன்னைக்கு பங்களாதேசம் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம சொல்றதை கேட்கல. இப்படி சுத்தி உள்ள எந்த நாடும் இல்லாத சூழ்நிலையில அருணாச்சல பிரதேசத்தில் பல சதுர கிலோமீட்டர்களை நம்ம இழந்திருக்கோம். லடாக்ல பல சதுர கிலோமீட்டர் இழந்திருக்கோம். சீனாங்கிற வார்த்தையை சொல்லக்கூட பயப்படக்கூடிய 56 இன்ச்சு மோடி அவர்கள் இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசுறாருன்னா என்ன செஞ்சிருக்கணும்? வாஜ்பாய் 6 ஆண்டுகள் இருந்தார், ஏன் செய்ய முடியல? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முட்டு கொடுக்க வர்ற பாமகவா இருக்கட்டும், தமாகவா இருக்கட்டும், பல முறை திமுகவோட கூட்டணி வச்சாங்க. கச்சத்தீவுக்கு பிறகு காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க, அமைச்சரவையில் இருந்தாங்க. இன்னைக்கு முட்டு கொடுக்க வர்றாங்கன்னா மக்கள் ஒன்றும் கூதரைகள் அல்ல, மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அன்னைக்கு ராஜதந்திர ரீதியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் மீட்க முடியல? அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்துச்சுல, 2004 வந்துச்சுல, 10 ஆண்டுகள் இருந்துச்சுல. சார் கார்கே அவர்களே, காங்கிரஸ் கொடுத்துச்சுன்னு நீங்கள் பேசுறீங்க, உலகம் பேசுது. ஏன் மீட்க வேண்டிய ஆள் மீட்கல? 10+6 ஆண்டுகள் வாஜ்பாய் அவர்களும் மோடி அவர்களும் இந்த நாட்டில் இருக்கும்போது ஒரு நாள் இரவுல
கோடிக்கணக்கான இந்திய மக்களை கியூல நிக்க வச்சீங்களே பண மதிப்பு இழப்புன்னு சொல்லி ஜிஎஸ்டின்னு போட்டு 720 பொருள்களுக்கு உணவு உட்பட வரி இல்லாம இருந்தத ஒரே நாள் நைட்டு நீங்க 720 பொருளுக்கும் வரிய போட்டீங்களே, இந்த மக்கள் மீது திணிச்சீங்களே. நான் கேட்கிறேன், இவ்வளவு அநியாயங்களையும் கொடூரங்களையும் பண்ணீங்களே, மணிப்பூர் கொடூரத்திலிருந்து கதுவா சிறுமியை கற்பழிச்சதுல இருந்து இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்க. இந்த கொடூரங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாஜக பதில் சொல்லுமா? நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு சிக்கிமை இணைச்சிருக்கோம், இன்னைக்கு பலாயிரம் சதுர கிலோமீட்டர், அதை மறந்துட வேண்டிய அவசியம் இல்லை. கேட்போம் சார். நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு, திமுக துரோகம் செய்து விட்டது, காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டதுன்னு அதிமுகவும் சொல்லிட்டு இருக்கு. 74 சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படவில்லை அப்படின்னு வழக்கு தொடர்ந்தார் அன்றைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெறலை அப்படின்றத. ஸோ அதைத்தான் திமுகவும் சொல்லுகிறது, ஒப்புதல் பெறாமல் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, நான் அதிமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு கொண்டவன். இருந்தாலும் இது ஒரு தேச நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால என்னுடைய கட்சி நிலைப்பாடு அல்ல, என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடாக நான் சில விஷயங்களை இதில் சொல்ல நினைக்கிறேங்க. இப்போ பேசுகிற திமுக நண்பர் அவர் சொன்னார், இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, அதில் அதிமுகவை சேர்ந்த அரங்கநாயகம் கையெழுத்து போடல அப்படின்னு. என்ன காரணம்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, 60கள் 70கள் அன்று பலமாக மத்தியில் இந்த காங்கிரஸை நொடிக்கு ஒரு தடவை எதுக்கக்கூடிய, ரொம்ப என்ன சொல்கிறது, அரகண்டாக எதுக்கக்கூடிய கட்சி திமுக. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மாநில சுயாட்சி, மாநில உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் மிக கடுமையாக எதுக்கக்கூடியவங்க 74 இந்த முடிவை எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த போடப்பட்ட அனைத்து கட்சி தீர்மானம் ரொம்ப பலகீனமாக, ரொம்ப இதமாக வருடி கொடுக்குற மாதிரி பலகீனமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் எந்திரிச்சு திரு அரங்கநாயகம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இதை மாநில அரசோட ஒப்புதல் இல்லாமல் கொடுத்ததுக்கு பொறுப்பேற்று திமுக அமைச்சரவை, கருணாநிதி அமைச்சரவை பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க, கையெழுத்து போடாமல். இதுதான் முதல் உண்மை. ரெண்டாவது, இதயத்துல்லா பேசுறதுல நான் எப்பயுமே ஒத்து போக மாட்டேன். அவர் பேசுறதுல ஓரளவுக்கு நான் இன்னைக்கு சில விஷயங்களை ஏற்றுக்கிறேன். அதாவது அன்று தேச நலன் கருதி, ஆனால் பொதுவாக பாருங்கள், இந்திரா காந்தி அன்னைக்கு கொடுத்ததுங்கிறது ஒரு அண்டை நாட்டோட நம்ம நட்புறவு தொடரணும், பெரிய பலம் பொருந்திய ஒரு நாடு அங்கே ஒரு களத்தை அமைச்சிடக்கூடாதுங்கிற அன்றைய வெளியுறவு அரசியல் கொள்கைக்கு அடிப்படையில் அவங்க கொடுத்த விஷயம். ஆனாலும் பொதுவாக நம்ம நாட்டோட ஒரு பகுதியை கொடுக்குறப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநலம் இருந்ததுன்னு பாருங்கள். சியாச்சின் பகுதியில் இதே மாதிரி சீனாவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு இதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுகிறப்ப, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், என்னோட நினைவு சரியாக இருந்ததுன்னா அன்றைய ஜனசங்க உறுப்பினராக இருந்த வாஜ்பாய் எந்திரிச்சு அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அது புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பகுதி, இந்த பகுதியை கொடுக்கறதுனால நமக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது அப்படின்னார். அதுக்கு வாஜ்பாய் சொன்னார், பண்டித நேரு அவர்களே, உங்கள் தலையில் கூட தான் முடி எதுவும் இல்லை, அதனால் உங்கள் தலையும் அந்த பகுதி ஒன்றுன்னு சொல்லிட முடியுமான்னு ஏதோ ஒரு மாதிரி ஸ்லேடையாக பேசினார். அதே மாதிரி கச்சத்தீவு தாரைவார்க்கப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் கொண்டு வந்தப்ப அன்றைய குவாலியர் ஜனசங்க எம்பியாக இருந்த வாஜ்பாய் அவர்கள், பின்னால் பிரதமராக இருந்தார், அவரு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிறதும் உண்மையான வரலாறு. ஆனால் நான் இதில் கேட்குற கேள்வி இதை மட்டும் முடிச்சிடறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில உரிமை, மாநில சுயாட்சி, காங்கிரஸ் ஒழிக, ஹிந்தி ஒழிக, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, காலகாலமாக அன்னைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸுக்கு எதிராகவும் இன்னைக்கு மத்தியில் பலமாக இருக்கிற பாஜகவுக்கு எதிராகவும் மாநில சுயாட்சி, மாநில உரிமைங்கிறவங்க கச்சத்தீவை உங்களுடைய அனுமதி இல்லாமல் கொடுத்த போது கிளர்ந்து எழுந்திருக்க வேண்டிய தமிழ்நாடு 10 எரிஞ்சிருக்கணுமே. ஆனால் அப்படி பதமா இதமா மத்திய அரசுக்கு எதுவும் சொல்லிட போறாங்களோ அப்படின்னு ஏதாவது இப்போ இன்னைக்கு வெளியிட்ட ஒரு ஆவணம் அப்படி பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் வெளியில் இதை எதிர்த்து தான் பேச வேண்டியிருக்குன்னு இந்த அளவுக்கு கனிவோட போக வேண்டிய காரணம் எதிர்ப்பு தீர்மானம் போடப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலந்தோறும் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு திமுகவால. சார் நான் கேட்கறது சார், எவ்வளோ அக்ரஸிவா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க, மீதியிலலாம் எவ்வளோ அக்ரஸனை காமிச்சாங்க. ஆனால் இதில் சொல்லிடுறேன், என்னதுனால கருணாநிதி அன்னைக்கு அமைதியாக இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்று ஒழுக்க சீலர்களாக இருந்த கம்யூனிஸ்டும் அன்று புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சேர்ந்து இந்த அரசு வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் மத்திய அரசு மேலே கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறப்ப எங்க இந்த விஷயத்தில் அன்னைக்கு மிகப்பெரிய இரும்பு பெண்மணியாக இருந்த இந்திரா காந்தி எதிர்த்து என்ன செஞ்சாரு சொல்லுவாங்களோ.
கச்சத்தீவை பத்தி எம்ஜிஆர் நிலைப்பாடு எம்ஜிஆர் அதுக்கு என்ன செஞ்சாரு? நாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாரு கண்டிச்சிருக்கோம், எல்லாமே செஞ்சிருக்கோம். எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு? நீங்க இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மணிகண்டன் அபத்தமா பேசும்போது வேடிக்கை பார்க்க முடியல. அவர் என்ன கேக்குறாரு? ஒரு கேள்வி கேட்கும்போது கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. காரணம் இல்ல எம்ஜிஆர் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன கச்சத்தீவு விவகாரத்துலன்னு கேக்குறாரு. அதைத்தானே சார் சொல்றோம். அன்று அதற்கு துணை போன இந்த ஆட்சி, திமுக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும்னு தீர்மானம் நிறைவேற்றினா அனைத்து கட்சி நீங்க எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணீங்க? நான் கேக்குற கேள்வி உள்வாங்கி பதில் சொல்லணும். எம்ஜிஆர் எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணாரு, எத்தனை இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அனைத்து கட்சி கூட்டத்துல இருந்து வெள்ளெடுப்பு செய்றீங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியணும். இதுதான் திசை திருப்புற அயோக்கிய. திசை திருப்புற அயோக்கியத்தனம். மணிகண்டன் வார்த்தையை அடக்கி பேசுங்க, புரியுதுங்களா? அயோக்கியத்தனம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் உங்களுக்கு இல்ல. இல்ல அந்த மாதிரி பயன்படுத்துறீங்க. நீங்க எந்த இடத்துல பேச அனுமதிக்க முடியாது. மணிகண்டன் ஒரு நிமிஷம் நம்ம நாகரிகமா கொண்டு போனா கொஞ்சம் வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம் கூட திசை திருப்புறது, அயோக்கியத்தனம், அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த வார்த்தைகளை நாகரிகமா நம்ம பேசுவோம். அவர் என்ன கேக்குறாரு? அதிமுக என்ன பண்ணுச்சு? நான் ஒரு பேசுறப்ப குறுக்க பேசுறேன். நான் நீங்க நாகரிகமா பேசுங்க. நீங்க முதல்ல நாகரிகமா பேசுங்க. நான் உங்களுக்கு பாத்தீங்களா பேச விட மாட்டேன். முடிச்சிருங்க மணிகண்டன் முடிச்சிருங்க. இதுல அதிமுக ஆக்கப்பூர்வமா அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானத்துல கையெழுத்து போட மாட்டோம், இது மத்திய அரசு வருடி கொடுக்கிற மாதிரி இருக்கு. இரண்டாவது அம்மா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினாங்க, மூணாவது வழக்கு போட்டாங்க. வழக்குல அந்த அம்மா அபிடவிட்ல என்ன தாக்கல் செஞ்சாங்க? தமிழக அரசு கலந்தாலோசிக்காமல் என்ற வார்த்தை இருக்கா இல்லையா? ஒப்புதல் அம்மையார் அவர்கள் ஒத்துருக்காங்களா இல்லையா? அதுக்குதான் என்ன இன்னைக்கு இருந்த மணிகண்டன் அவர் பேசிட்டோம். அவர் பேசிட்டு ஒரு நிமிஷம் மணிகண்டன் ஒரு நிமிஷம். நாடாளுமன்றத்துல ஆர்டிகல் 368 கீழே பார் 1 கீழே விவாதம் பண்ணி இருக்கணும். விவாதம் பண்ணல. இப்படின்னு இருக்க கட்டத்துல அம்மையார் வழக்கு போடுறாங்க, அம்மையாரும் அதை ஒத்துக்கிறாங்களா இல்லையா? அம்மையார் தமிழக அரசு கேட்கலன்ட்டு ஏன் நீ அதை எதிர்த்து போராடலங்கிறது தான் அம்மா இல்லங்க. நீங்க அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கும்போது எம்ஜிஆர் என்ன செஞ்சார் முதல் கேள்வி. அதை நீங்க ஒண்ணுமே பதில் சொல்லல. எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணாரு, எத்தனை இடத்துல உண்ணாவிரதம் இருந்தாரு, எவ்வளவு போராட்டம் பண்ணாரு எம்ஜிஆர் அவர்கள்? எம்ஜிஆர் அவர்கள் பட்டவர்த்தனமா அரகநாயகத்தை வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. சார் எம்ஜிஆர் பதில் சொல்லுங்க சார். எம்ஜிஆருக்கு என்ன பயம்? அம்மா உச்சநீதிமன்றம் எம்ஜிஆருக்கு என்ன பயம்? ஆளுங்கட்சியா இருந்த இவங்க எம்ஜிஆருக்கு என்ன பயம்? வாய் மூடி மௌன சாமியார்களாக இருந்து எம்ஜிஆருக்கு என்ன இந்திரா பயம்? காந்திக்கு துதி பாடிட்டு எம்ஜிஆர் எதிர்க்கல. பாத்தீங்களா? வரலாறு பேசினா டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு நிமிஷம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.